ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பிரம்மாண்ட புத்தக திருவிழாவை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வழங்கும் சிறந்த பரிசு புத்தகங்கள் என்றும், குழந்தைகளுக்கு நல்ல நூல்களை வழங்குவதன் மூலம் அறிவு செல்வத்தை வளர்க்க முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கை கால் இல்லாத நடமாடும் பல்கலைக்கழகம் நூல்தான். ஒரு நல்ல புத்தகத்தை ஒரு குழந்தைக்கு பரிசீலித்து விடுங்கள். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அவசியம் சேர்க்க வேண்டிய செல்வம் இந்த அறிவு செல்வம் தான். வீதிதோறும் தெருதோறும் இந்த தமிழ் நூல்கள் தழைத்தோங்கட்டும். இதை வாசிக்கக்கூடிய வாசகர்களினுடைய எண்ணிக்கை பல்கி பெருகட்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நலமே சொல்லட்டும், நல்லதே நடக்கட்டும். அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி சங்கம் கட்டி பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து பல காலமாக போராடி வருகிறார். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அத்தகைய பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளையும் ஒரே இடத்தில் வரவழைத்து எங்களுடைய அண்ணா நூலகத்தில் அவர்களை அனைவரும் 2 நாட்கள் இடைவிடாது சந்தித்து அவர்கள் கோரிக்கையினுடைய தாற்பயம் என்ன, அவர்களினுடைய கோரிக்கை எப்படி இத்தனை நாள் கிடப்பில் போடப்பட்டது என்பதெல்லாம் ஆய்வு செய்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைவரும் வரவேற்று உணவு உபசரிப்பு செய்து அந்த அத்தனை கோரிக்கைகளையும் இப்பொழுது ஆவணப்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிரச்சனையை சரியான முறையில் அடையாளம் காண்பதுதான் முதல் தீர்வுன்னு நான் சொல்வேன். அப்படி அந்த பிரச்சனையை அடையாளம் காண்பதற்கான, அதுவும் வெறும் மனிதர்களா வாங்கி இந்த பக்கம் நான் இன்னொருத்தர் கொடுப்போம், உதவியாளர் கொடுத்துருவோம், அப்படி போயிட்டு இருந்த இத்தனை காலம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வாங்கி நாங்கள் கம்ப்யூட்டர்ல கொடுத்துருக்கிறோம். ஆசிரியர்களே எங்களுடைய கண்கள் தான். அவர்கள் வாழ்க்கையிலும் வெகு விரைவில் நல்லது நடப்பதற்கான முயற்சிகள் செய்திருக்கிறோம்.